السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطرا وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون. சதகல்லாஹு மௌலானல் அஸீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்களின் மீதும், பின்னால் வந்த தாபீன்கள் நல்லோர்களின் மீதும், கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. புனிதமான இடத்திலே அவனுடைய கடமையான வணக்கங்களை செய்துவிட்டு அவனுடைய வேதத்தை பற்றி சில விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக கூட செய்த அல்லாஹ், நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திலும் அல்லாஹ் நம்மை கூட செய்வானாக. இந்த உலகத்தில் வாழும் வரை முழு ஆஃபியத்துடனும் ஆரோக்கியத்துடனும் எல்லா விதமான ஷர்றுகள் ஆபத்துகள் அனைத்தினுடைய இடைஞ்சலில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த உலகத்தில் வாழும் வரை நம்ம உடல் உறுப்புகள் கெட்டு போகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலும் நின்று நாமும் நமக்கு பின்னால் நம்மளுடைய பிள்ளைகளும் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. உண்மையான கொள்கையை எப்போதும் தடம் பெறலாது அதில் நின்று வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற அல் குர்ஆனின் வசன உரையில் இன்று சூரத்துல் பக்ராவுடைய 144வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, சென்ற வாரத்தினுடைய வசனம் 143, அதுவும் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களும் ஒரு 2-3 வாரமாகவே கிபிலா சம்பந்தமாகவே பார்க்கிறோம். சென்ற வாரத்தினுடைய இறுதி பகுதியை அல்லாஹ் முடிக்கின்ற போது இன்னல்லாஹ பின்னாசி லரஊஃபுர் ரஹீம் என்று சொன்னான் அல்லாஹ். அந்த வசனத்துக்கு பிறகு, அந்த வார்த்தைக்கு பிறகுதான் அந்த 144வது வார்த்தைகளை அல்லாஹ் தொடங்குறான். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்த்தா முழு சூறாவும் ஒன்றா இறங்கிடும், சில நேரங்களில் பார்த்தா ஒரு ஆயத்தை 2-3 பகுதியாக இறங்கும். சின்ன ஆயத்தை தாங்க இருக்கும், 2-3 பகுதியாக இறங்கும், ஒரே நேரத்தில் இறங்காது. சில நேரங்களில் 10 வசனங்கள் ஒன்றா இறங்கும், 5 வசனங்கள் ஒன்றா இறங்கும், இப்படி எல்லாம் இருக்கிறது. நாம் சென்ற வாரம் பார்த்த வசனங்களும் கூட ஒரே நேரத்தில் இறங்கியதில்லை, 2-3 கட்டமாக இறங்கியது தான். அதில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, சென்ற வாரத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் உங்கள் மீது ரொம்ப பாசமுள்ளவன், ரொம்ப கருணையாளன் என்று அல்லாஹ் சொன்னான். ரஹ்மத் என்ற வார்த்தையை சொன்னான், ரஃபத் என்ற வார்த்தையை சொன்னான். இன்னல்லாஹ பின்னாசி லரஊஃபுர் ரஹீம். ரஃபத் என்று சொன்னால் ரொம்ப பாசம் காட்டுறது, நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாற்றிடுறது, அதுக்கு பேரு ரஃபத். ரஃபத்திலிருந்து வந்ததுதான் ரவுஃப். இன்னொன்று இருக்கு ரஹ்மத், நம்மளை காப்பாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்கறதுக்கு பேரு ரஹ்மத். அப்ப நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது, ஷர்ரிலிருந்து காப்பாற்றுறது, ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது, சங்கடங்களிலிருந்து காப்பாற்றுறது, இதுக்கு அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான் ரஃபத், ரவுஃப். இன்னொன்று இருக்கிறது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள். முந்தைய காலத்திலலாம்
ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ் உடனே அங்கே எழுதிடுவான். இன்னைக்கு ஒருத்தர் வீட்டில் தப்பு செஞ்சாலும் அந்த வீட்டில் எழுதப்பட்டுரும், இவர் இந்த தப்பு செய்தார், இந்த குற்றத்தை இவர் செய்தார், அப்படி வீட்டு வாசல்லே எழுதிருக்குங்க. இப்ப எழுதுறதா இருந்தா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம செய்யற குற்றங்கள் எல்லாம் காலை பொழுதுல வீட்டு வாசல்ல எழுதப்படுகின்ற ஒரு நிலை தொடருமானால் எந்த வீட்டு வாசலும் நில பத்துமா? எல்லா குற்றங்களும் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் அதுல இருந்து மறைச்சுதான் பாருங்க. எவ்வளவு குற்றம் செய்யறான், என்னென்னமோ குற்றம் செய்யறான் மனுஷன். அதே ஒரு சில முஸ்லிம்களை சொல்லவே வேணாம், எல்லா பேப்பரை எடுத்து பாருங்க, எல்லாத்திலையும் முஸ்லிம் பேரு திட்டமிடாமலோ வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹு தாலா எப்படி அதை மறைக்கிறான் பாருங்க, உடனே தண்டனை கொடுக்கறது இல்லை பாருங்க. அவ்வளோ பாசமானவன் என்பதை அல்லாஹ் சென்ற வாரத்தில் இறுதியாக முடித்திருந்தான். இந்த வாரத்தின் வசனமாக அல்லாஹ் சொல்லி தருவது, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே நாயகமே, திட்டமாக உங்களுடைய முகத்தை நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்க நாம் பார்க்கிறோம். அடிக்கடி நீங்க உங்க முகத்தை வானத்தை நோக்குறீங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ஃபலன் வல்லி என்னக்க கிபிலத்தன் தரபாஹா, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த கிபிலாவை உங்களை நாம் திருப்ப வைப்போம். எந்த கிபிலாவை நீங்க விரும்புறீங்களோ அந்த கிபிலாவை நோக்கி உங்களை நாம் திருப்பி விடுகிறோம். திருப்பி விடுகிறோம்னா திருப்பி விட்டோம் தான் அர்த்தம் அதுக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமான அந்த பள்ளியை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி விடுங்கள். வஹைதுமா குந்தும் ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி நீங்கள் அந்த கிபிலாவை நோக்கி அந்த திசையை நோக்கி நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் லா யஅலமூன, நன்கு அறிந்திருக்கிறார்கள், அன்னஹுல் ஹக், அன்னஹு, இப்படி கிபிலாவை மாற்றியது ஹக்குன் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த உண்மையான ஒரு செய்தி தான். கிபிலாவை முன்னோக்குனதுங்கிறது ரசூலுல்லாஹ்வா முன்னோக்கல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மையான செய்தி தான் அது என்பது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நன்னா தெரியும். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன், அவர்கள் செய்கின்றவற்றை விட்டும் அல்லாஹ் அலட்சியமானவனாக கண்டுகொள்ளாதவனாக அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் அதை விட்டு காணாமலாம் இல்லை, எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆயத்து நிறைவு பெறுகிறது. இதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? ஒன்று, இந்த ஆயத்து இறங்குறதுக்குரிய சபபுன்னு சொல்லுப்பாங்க. இந்த ஆயத்து ஏன் இறங்கியதுக்கு பின்னாடி என்ன நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தின கிபிலாவுடைய வசனத்தை தொடர்ந்து தான் இந்த வசனம் வருகிறது. கிபிலான்னு சொன்னா முன்னோக்குதல் அர்த்தம். கிபிலா சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்து வருது. அங்க நடந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வை இந்த ஆயத்து சொல்லுது. கிபிலா மாற்றும் போது ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அந்த நடந்த நிகழ்வை சூரத்துல் பக்ராவினுடைய 144வது வசனம் சொல்லுகிறது. அப்படி என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டார்கள் என்று சொன்னால், தொழுக முடிச்சு சலாம் கொடுத்தோனையே வானத்தை நோக்கி பார்ப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையை தொழுது முடிச்சாலும் வானத்தை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சலாம் கொடுத்துட்டு நேராக வானத்தை பார்ப்பாங்களாம். இது எப்ப? மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு. மக்காவில் இருக்கிற வரையும் பிரச்சனை வரல. மதீனாவுக்கு வந்ததற்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டா வானத்தை பார்ப்பாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கிபிலாவை மாத்துறது விஷயமா அல்லாஹ் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னானா? ரசூலுல்லாஹ்வுக்கு காபாவை நோக்கணும், காபா கிபிலாவாகணும்னு ஆசை. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த கிபிலா மாத்துற விஷயமா அல்லாஹ் எதுவும் சொன்னானா அப்படின்னு. கொஞ்சம் எதுவும் நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னை விட அல்லாஹ் உங்களை அல்லவா ரொம்ப நேசிக்கிறான், எனக்கு பதிலாக நீங்களே கேட்டுடலாமே.
யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தஃப்சீர்கள் எழுதுறாங்க, ரூஹுல் பயான்லாம் பார்க்கலாம். என்னை விட அல்லாஹ் உங்களை தானே ரொம்ப நேசிக்கிறான். நான் கேட்கறது பதிலா நீங்க கேட்டுடலாமே அல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் கேட்க மாட்டாங்கல்ல. எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் அல்லாஹ் அழைத்தவன், அவன் தந்து விடுவான் என்று தான் நினைப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா என்று சொல்லுவோமே, ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹபீபுல்லா என்று சொல்லுவோம், அப்படிதானே? ஹலீலுல்லா அல்லாஹ்வுக்காக எதையும் செய்வார்கள், ஹபீபுல்லாவுக்காக அல்லாஹ் எதையும் செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டாங்க, ரப்பனா குஃபிர்லி, எங்கள் இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக. இப்ராஹிம்ங்கிற சூறாவுலேயே இந்த அத்தியாயம் இருக்குது. இந்த சூறா பேரே இப்ராஹிம் தான். என்னை மன்னித்து விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா என்று மௌலிது ஷரீஃப்ல ஓதுவோமே, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே நாயகமே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தை அவன் மன்னிக்கிறான் என்று சொல்லிவிட்டான். அங்கே இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்காமையே அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் கேட்கறது இல்லை, படைத்தவனுக்கு தெரியும் தந்துருவான்னு நினைக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க கேளுங்க, என்னை விட உங்களை அல்லாஹ் விரும்புறான், என்னை விட உங்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை 144வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளுகிறான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கதுனரா, திட்டமாக நாம் பார்த்து விட்டோம், திட்டமாக நாம் பார்க்கிறோம். தகல்லுப, திருப்புவதை, வஜ்ஹிக, உங்கள் முகத்தை, நபியே உங்க முகத்தை திருப்புறத நம்ம பார்க்கிறோம். பிஸ்ஸமா, வானத்தை நோக்கி திருப்புறத. உலகத்துல எல்லாரையும் அல்லாஹ் பார்க்கிறான் தான், ஆனா சில பேர் அல்லாஹ் நேரடியா தன் அருளிலே வச்சிருப்பான். அப்படி சில பேர் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அது குறிப்பா நபிமார்கள். அந்த நபிமார்கள்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நம்மளுடைய குர்ஆன் வசனத்திலேயே பல இடங்களில் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னுடைய அருளில் வைத்திருக்கிறான் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாயகமே, நீங்கள் நிற்பதை அவன் பார்க்கிறான். ஃபஇன்னக பிஅயுனினா, நாயகமே நிச்சயமாக நீங்கள் நம்மளுடைய பார்வையிலே இருக்கிறீர்கள். வஸ்பிர் லிஹுக்மி ரப்பி, உங்க ரப்ப சொல்ற தீர்ப்பை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க நம்ம பார்வையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம அருள் பார்வையில தான் நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பலவிதமாக அல்லாஹ் தன் பார்வையில் வைத்திருப்பதை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இங்கே என்ன சொல்லலாம் பாருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கிப்லாவை திருப்பணும்ல, திருப்புறன்னு சொல்லிட்டா போதும். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலன் வல்லி என்னக கிப்லத்தன் தர்வாஹா, நீங்கள் எதை விரும்பினீர்களோ, நீங்கள் விரும்பக்கூடிய கிப்லாவின் பக்கம் உங்கள் முகத்தை திட்டமாக நாம் திருப்பி விடுகிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் விரும்பினதுனால அதை திருப்பணுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பிட்டாங்க, இந்த பக்கம் திரும்பி தொழுகணுண்டு, அல்லாஹ் அதை திருப்பிட்டதாக சொல்லுகிறான். நாம் திருப்பி விடுகிறோம், நாம் திருப்பி விட்டோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜித் ஹராமினுடைய திசையை நோக்கி உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி சொன்னா ரசூலுல்லாஹ் திருப்பினா நம்மளும் திருப்ப வேண்டியது தானே, அதானே? ரசூலுல்லாஹ் தானே இமாமு, ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினா நம்மளும் திருப்ப வேண்டியதுதான். ஆனாலும் நம்மளை திரும்ப சொல்லுகிறான், வஹைதுமா குந்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அந்த திசையை நோக்கி நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள் என்று. இதில் ரெண்டு விஷயம் பார்ப்போம். இப்போ கிப்லா இருக்குது பாருங்க, கிப்லான்னா முன்னோக்குறது, காபா இருக்குது, நம்ம காபாவை முன்னோக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமை தான் அல்லாஹ் இங்கே முன்னோக்க சொல்கிறான். என்ன ஆயத்து பாருங்க, அந்த ஆயத்தை பாருங்க. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமினுடைய திசையை நீங்கள் முன்னோக்குங்கள் என்று சொல்றான். காபாண்டு வரல, மஸ்ஜிதுல் ஹராம்னு வருது. காபாண்ட என்ன, அந்த கட்டடம் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டடத்துக்கு பேரு காபா. அந்த காபா 4 சுத்தி இருக்குல்ல, 33க்கு 34 அந்த நீட்டத்தில் கட்டிக்கிறாங்க பாருங்க, இது காபா. இதை சுத்தி கட்டிக்கிறாங்களோ தொழுவைக்கு, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரிதான்.
எவ்வளோ பெரிய இடத்துல பின்ன இன்னைக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் தொழுகிற அளவுக்கு விசாலப்படுத்திட்டாங்க. அதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹரம். அதான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் நின்று தான் காபாவை நோக்கி தொழுகிறாங்க. நடுவில் இருக்கிறது காபா, சுத்தி இருக்கிற அந்த தொழுகிற இடத்துக்கு மஸ்ஜித், மஸ்ஜிதுல் ஹரம். சரிதானா? இப்ப அல்லாஹ் உலகத்தை 3 வட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறான். ஒரு வட்டம் ஒன்று காபாவுக்கு ஒரு வட்டம் போட்டுருங்க, மஸ்ஜிதுல் ஹராம்னு ஒரு வட்டத்தை போடுங்க. அடுத்து ஹில்லும்பாங்க, ஹலாலான இடம்னு சொல்லி எஹராம்லாம் கட்டுறாங்கல்ல, உள்ள மக்காக்குள்ள போகும்போது சுற்றி ஏறாம கட்டுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு உள்ள உட்பட்ட இடத்துக்கு ஹலாலான இடம் ஹில்லுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வட்டம். அதுக்கு அப்பால் இருக்கிறதெல்லாம் ஆஃபாக்கின்னு சொல்லுவாங்க, வெளி ஊர்கள். வெளி ஊர்ல இருந்து ஒருத்தர் உள்ள போனா ஒரு சட்டம் இருக்கு, ஹில்லுல இருந்து ஒருத்தர் உள்ள போனா ஒரு சட்டம் இருக்கு, மஸ்ஜித் ஹரம்ல இருந்து உள்ள போனா ஒருத்தருக்கு ஒரு சட்டம் இருக்கு, சட்டம் வேறு. ஆக 4. இங்க கவனிங்க, பைத்துல் மக்தஸ் நோக்கி ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த பக்கம் இருக்கு. இப்ப அல்லாஹ் காபாவை நோக்கி தொழுவ சொல்லிட்டான், தெற்க நோக்கி தொழுவ சொல்லிட்டான். இப்ப காபா என்பது, மக்கா என்பதே இந்த உலகத்தினுடைய நடு மையம், நடுப்பகுதி மக்கா. மக்காவில நடுப்பகுதிங்கிறது காபா, மக்காவில நடுப்பகுதி என்பது காபா. அப்போ உலகத்தின் மையமான மக்காவின் மையமான காபாவை நோக்கி நீங்கள் தொழ வேண்டும் எல்லோரும் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு வழியா ஒன்றை முடிச்சு போடுறான். நீங்கள் நடுநிலையான சமுதாயம், நீங்கள் நடுமத்தியில் இருக்கிற அந்த காபாவை நோக்கி தொழுவுங்கள். நீங்களும் நடுநிலையானவர்கள், உங்களுடைய காபா நடுமத்தியில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நோக்கிதான் நீங்கள் தொழ வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இது சொல்லும் போது கூட அல்லாஹ் எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. காபாவை நோக்கி தொழுவுங்கன்னா முடியுமா? முடியாது. காபாவை நம்ம நோக்கி தொழுகிறோம், முடியாது நம்மளால. காபா இல்லைங்க 30, 33, 34 தாங்க சைஸ். அதை நோக்கி எப்படி தொழ முடியும் நம்மளால? அப்ப மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பள்ளிவாசல் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறங்க, அதை நோக்கியும் தொழ முடியாது. அல்லாஹ் எப்படி அமைக்கல? ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் சொல்றான், இலல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லவில்லை. இலாண்டாலும் பக்கம், ஷத்ருண்டாலும் பக்கம் தான். ஆனா ஷத்ருக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது, திசைன்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. இப்ப பள்ளிவாசலின் நோக்கி தொழுங்கன்னா, பள்ளிவாசல் நோக்கி தொழ முடியுமா? ஒரு பள்ளி, நம்ம ஊர் பள்ளிவாசல்ல ஒரு சப்புல 200 பேர் நிற்கிறோம். எப்படி எல்லாருமே அந்த பள்ளியை நோக்கி நிற்க முடியும்? அப்போ ஒருத்தர் இப்படி திரும்ப வேண்டியது வரும், இப்படியே வளைஞ்சு. அல்லாஹ் என்ன பயன்படுத்துறான்? அந்த திசையை நோக்கி தொழும். காபா இப்படி இருக்கு, பள்ளிவாசல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படி நேரா ஒரு கோடு, அந்த கோடு லைன் இருக்கு பாருங்க, அந்த லைனை நோக்கினாவே போதும். இப்ப நம்மளுக்கு மேற்கே இருக்குது இல்லையா, நம்மளுக்கு இருக்கிறது, நமக்கு பாகிஸ்தானுக்குலாம் மேற்கே இருக்குது, அந்த கோடு லைன் மேற்கே இருக்குது, அதனால மேற்க போறோம். இதே அமெரிக்காக்காரவங்களுக்கு கிழக்கே இருக்கும், அந்த லைன் கிழக்கே இருக்கும், அவங்க அந்த லைனை பார்த்து தான் தொழ முடியும். காபாவை நோக்கியோ மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கியோ டைரக்டா நோக்க முடியாது, பெரும் பள்ளிகள்ல சிக்கல் ஆகிடும். இதே மதீனாவில் உள்ளவங்க தெற்க பார்க்க வேண்டியது வந்துடும், தெற்க உள்ள லைனை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எவங்க வந்து கிழக்கே இருக்கிறாங்களோ, கிழக்கை திசையை நோக்கி காபா தெரியுதா, அவங்க கிழக்கை நோக்கி வர வேண்டியது இருக்கும். அப்படி இப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நேரடியா உங்களை பள்ளியெல்லாம் நோக்க முடியாது. அதனால அந்த ஷத்து, அந்த திசையை, அந்த லைனை நீங்கள் நோக்குங்கள். அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு எங்க இருந்தாலும் அந்த லைனை பிடிச்சி தொழுகிறோம். இன்னைக்கும் சரி, ஜிஹத்துல் கிபிலான் தான் எழுதியிருப்பாங்க, கிபிலாவின் திசை. கிபிலானா முன்னோக்குறது, காபாவின் திசை நோக்கி நிற்கிறோம், அந்த பள்ளியின் திசையை நோக்கி நிற்கிறோம். பள்ளியை நோக்கி நிற்க முடியாது. இது நம்ம ஊருக்கு ஆஃபாக், அந்த ஹரமை விட்டு வெளியே உள்ளவங்க திசையை நோக்கி இருக்கலாம். ஒருத்தர் ஹரமுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோ, மக்காவுக்குள்ளேயே ஹரமுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் காபாவை தான் நோக்கி ஆகணும். ஐனுல் கிபிலா, அதுக்கு பேர் ஐனுல் கிபிலா. டைரக்டா காபாவை தான் நோக்கணும். அல்ல ஊருக்குள்ள இருக்கிறாங்கன்னா மஸ்ஜிதுல் ஹரமை தான் நோக்கணும். மஸ்ஜிதுல் ஹரம்குள்ள இருந்தா காபாவை நோக்கணும், மக்காவுக்குள்ள இருந்தா மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கணும். திசையெல்லாம் நோக்க முடியாது, டைரக்டா அந்த மஸ்ஜிதுல் ஹரமையே நோக்கணும். இதுக்கு அரபில ஐனுல் கிபிலாம்பாங்க, டைரக்டா அந்த மஸ்ஜிதுல் ஹரமே நோக்குறது.
நம்ம அப்படி இல்லை, அந்த லைனை தான் நோக்கிறோம். சுத்தி எல்லாரும் அந்த லைனுக்குள் வர்றதுனால எல்லாம் ஒரு கோட்டில் வந்து நிற்கிறோம். எப்படி இந்த சமுதாயம் உம்மத்து வாஹிதா ஒரே சமுதாயமோ, அல்லாஹ் அந்த கிபிலாவையும் ஒரே கோட்டில் கொண்டு வந்து மொத்த மக்களையும் அல்லாஹ் நிறுத்துறான். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. மக்கா மதீனாவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கிபிலத்து மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நமக்கு கிபிலா என்பது கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதீனாவில் தெற்கே இருக்குது, இங்க பார்த்து சொல்லுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள அந்த லைன் தான் நம்மளுக்கு கிபிலான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா அல் கிபிலத்து பைனல் ஜனூபி வஷ்ஷிமாலி, தெற்குக்கும் வடக்குக்கும் நடுவுல உள்ளதுதான் நம்மளுக்கு கிபிலா. வடக்குக்கும் தெற்குக்கும் நடுவுல உள்ள அந்த லைன் தான் நம்மளுக்கு கிபிலா அப்படிங்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஷத்ர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். திசையை நோக்கி தொழுகுங்கள் அப்படி இல்லை, நீங்க பள்ளியே நோக்கி தொழுகுன்னு சொன்னா சாத்தியம் இல்லாமல் போயிடும், எவ்வளவு சிரமமாயிடும். அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் காட்டாம பாருங்க. ஏன்னா எத்தனை பேர் பள்ளியை நோக்க முடியும்? சின்ன பள்ளியா இருந்தால் நோக்கிடலாம், பெரும் பள்ளிகள் என்ன செய்யறது சிரமமாயிடும். அல்லாஹ் அதற்காக ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை நோக்கி உங்கள் முகத்தை நீங்கள் உடனே திருப்பி விடுங்கள் நாயகமே, எனவே நீங்கள் திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியா தொடர்ந்து ஆயத்து, வஹைது மா குன்தும் ஃபவல்லு wujuhakum ஷத்ரா, நீங்கள் எங்கிருந்தாலும், வஹைது மா குன்தும் எங்கிருந்தாலும் என்ன, ஒருத்தர் மேலே போறாரு, மேலே 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 போகிறார். இன்றைக்கெலாம் அப்போ ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை, இப்போ தான் ஈஸியாக போகிறாங்க, அதிசயமாக இருந்திருக்கும். இப்போ அதிசயம் இல்லை, செவ்வாய்க்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எங்கெங்கேயோ மேலே போகிறாங்க. இப்போ இவங்க எதை நோக்குறது? ஒருத்தர் கீழே போகிறாரு, எதையோ ஆய்வு செய்கிறதுக்காக கீழே போகிறாரு, தோண்டிக்கிட்டு. இவர் எந்த லைனில் பிடிக்கிறது? அதான் அல்லாஹ் எப்படி சொல்லலாம் பாருங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும், வெறும் பூமியில் இருந்தால் மட்டும் இல்லை, பூமியில் இருந்தால் மட்டும் இல்லை, எப்படி ஹரமுக்குள் இருப்பவர்களுக்கு காபா கிபிலாவும், இந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்பது இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு கிபிலாவும், அதே போல இந்த மஸ்ஜிதுல் ஹரம் என்பது அதே லைன்ல மேலே போனாலும் கிபிலா தான், கீழே போனாலும் கிபிலா தான். ஒருத்தர் செவ்வாய்க்கு போய்க்கிறாரு, இல்லை வானத்தில் போறாரு, அவரும் எதைதான் அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது, இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். கிபிலா எந்த திசையில இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய சில சாதனங்கள் எல்லாம் வந்துடுச்சு. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரி, மேலேயோ கீழேயோ எந்த லைன்ல இருந்தாலும் சரி, கிபிலாவினுடைய லைனை நோக்கி நீங்கள் தொழுகுங்கள். இப்படி எல்லாம் சொல்லலாம் பாருங்க. வஹைது மா குன்தும் ஃபவல்லு wujuhakum, இந்த இடத்த சொல்லும் போது, மேல சொல்லும் போது ரசூலுல்லாஹ் மட்டும் நேரா டைரக்டா பேசுறான். நீங்க எங்க இருந்தாலும் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையிலே நம்ம எல்லாரையும் சேர்த்து பேசுறான்ல. அங்கே வஜ்ஹக என்று சொன்னான், நாயகமே உங்கள் முகத்தை எனவே நீங்கள் திருப்பி விடுங்கள் என்று சொன்னான். இங்கே சொல்லும் போது நம்மளை நோக்கி சொல்லுகிறான், நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி உங்கள் முகத்தை அந்த பக்கம் திருப்புங்கள். எந்த பக்கம்? எந்த பக்கம் நீங்க கிபிலாவோ முன்னோக்கணுமோ, எங்க காபா இருக்கோ அந்த லைனை நீங்க திருப்புங்க உங்க முகத்தை. ஒருத்தர் எதிர்மறையில தின்றாருன்னா தொழுகையே பசாத ஆகிடும். ஒருத்தர் எல்லாம் உதவலாம் செய்ய எல்லாம் பண்ணிட்டு ஏழாயிரமா தொழுதாலும் எந்த திசையில் நான் அந்த திசையில் தொழுவ போகிறோன்ட்டு முடிஞ்சு போயிடும், தொழுகையே பசாத ஆகிடும். எல்லாம் கரெக்டாக தான் தொழுதாலும் ஓதாரு எல்லாம் செஞ்சாரு, கிபிலா மாறி போச்சு, தொழுவ பசாத ஆகி போச்சு. அப்ப அந்த ஷத்ர், அந்த பக்கம் அல்லாஹ் எந்த பக்கம் முன்னோக்க சொன்னானோ அந்த பக்கம் தான் முன்னோக்க வேண்டும் தொழுகையில. அதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. உங்கள் முகங்கள் அப்படி இருக்க வேண்டும், இதை நீங்க கவனமாக நீங்கள் உற்று நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது நாயகமே நீங்கள் விரும்பிய என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினா அல்லாஹ் உடனே செஞ்சு கொடுத்துருவான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவான். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நபியை அல்லாஹ் தஆலா எந்த காலத்திலேயே அனுப்புறது கிடையாது. இன்னும் சொல்லணும்டா, முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட நுபுவத்து தான் அசல். நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்குல்லங்க. எல்லா நபிமார்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நுபுவத்து. இந்த நுபுவத்துக்கு ஏதாவது ஒரு அசல் இருக்கும்ல, வேறு. அது எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துல தான் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துல தான் இருக்கு.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்று பிடிக்கும் போது அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்குறான். ஏன்னா நுபுவத்தின் வேர் அது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தான் நபியா வந்துட்டா நல்லா இருக்குமோன்னு ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய காலத்துல உமையத் இப்னு அபீ ஸல்த்னு ஒருத்தர் இருந்தார். சூப்பரான ஆளுங்க, கவிஞர் தான். ஆனா தௌஹீதா கவிதை படிப்பாரு, ஷிர்கே செஞ்சதில்லை, கோயிலுக்கு போனதில்லை, சிலையை வணங்கினதில்லை, சிலைக்கு எதிராக கவிதை படிப்பாரு. அவர் எப்படி எழுதுறாங்க தெரியுமா வரலாற்றுல? ஏறத்தாழ ஒக்கான ஆகி இஸ்லாம் ஆகிற அளவுக்கு வந்துட்டார். ஆனா இன்னும் இஸ்லாம் வரல, நுபுவத்து யாரு நபி வரல, நபி அறிவிக்கப்படல. ஆனா அவர் படிச்ச பாடல்களை பார்த்தா ஃபுல்லா இஸ்லாமிய கருத்துக்களை ஒட்டிய பாடல்கள் தான். அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும் வணங்க வேண்டும், இணை துணை கிடையாது, சிலை வணக்கம் என்பது இஸ்லாத்துக்கு தௌஹீதுக்கு மாற்றமானது, ஏகத்துவத்துக்கு மாற்றம், இப்படியா கவிதை படிக்கிறார். எப்படி இருக்கும் பார்த்தா? என்ன அழகான மனுஷன் தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடிங்க எந்த அளவுக்கு சொல்லுங்களா, சில பேர் அந்த இவர் சகீஃப்ங்கிற கூட்டம், இவர் அந்த பகுதி மக்கள் இவர் தான் வரப்போறாரு நபியா. சில பேரை பார்த்தா தெரியும்ல, ஆள் இப்படி இருக்கிறாரு, இவர் தான் நபியா வருவாரோ அப்படின்ட்டு. இவர் படித்த பாடல் அப்படி இருக்குது ஃபுல்லா. அதனால இந்த ஊர் மக்கள் அல்ல, இனத்தவர்கள் எல்லாம், அந்த குழுக்கள் எல்லாம் இவரை நபியா எதிர்பார்த்து இருந்தாங்க, இந்த உமையத் இப்னு அபீ ஸல்த் என்பவரை. அப்ப சில பேர்த்தையும் சொல்லுவாராம், நுபுவத்துங்கிறது கடைசி நபின்னு ஒருத்தர் வரப்போறாங்க, அது நம்மளா தான் இருக்குன்னு அவர் ஃபர்ஸ்ட் கற்பனை செஞ்சுக்கிட்டாரு. நம்மளா தான் இருக்கும் அந்த கடைசி நபி அப்படின்னு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலை, எந்த மாற்றமும். அவர் இந்த நட்சத்திரங்கள் சில இதெல்லாம் பார்ப்பார், கொஞ்சம் அறிவாளியான ஆள். அந்த காலத்தில் அல்ல சில திறமைகள்லாம் கொடுத்துருந்தான். அப்படி ஒரு திறமைகள்லாம் இருக்கு. நட்சத்திரங்களை பார்த்து கணித்து சொல்லுவார்கள். மாணவிகள் சாஸ்திரம் படைத்த பண்டிதர்களாக இருந்தார்கள், பயங்கரமான ஆள். அப்படி இன்னொரு ஆள் கூட இருந்தார் மதீனாவுல வரலாறு சொல்றாரு. அப்ப இவர் என்ன செய்தார்னா, பெரிய கவிஞர் பார்த்தாரு, இல்லையே நம்ம நபி ஆகிற மாதிரி உண்டான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்து மனாஃபினுடைய குடும்பத்தில் தான் யாரோ ஒருவர் வரப்போகிறார் சொல்ல ஆரம்பிச்சார். யார்? இவர் சொல்றாரு, கடைசி நபியாக அப்து மனாஃபினுடைய குடும்பத்தில் ஒருவர் தான் வரப்போகிறார். எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேதம்லாம் படிக்கல, எவ்வளோ பெரிய அறிவு இருக்கும். அதனால அந்த குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தாங்களாம். மேலோட்டமாகவே தேடி பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். யாராவது ஒரு பெரிய மனுஷனை பார்த்தா இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னு. இப்போ அந்த குடும்பத்தில் பெரிய பெரிய ஆளுகளை இருக்கத்தானே செய்வாங்க. வந்தால் இவர் தான் வருவார் அப்படின்னு அவரே ஒரு ஆளை நினச்சி கணிச்சாராம். ஆனால் சொல்ல வைக்கப்பட்டார், இவராக இருக்குமோ இவர் வந்துடுவாரோ அப்படின்ட்டு. அதுவும் பொய் ஆயிடுச்சு. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிக்கப்படுறாங்க. நபியாக அறிவிக்கப்பட்டாங்கிற செய்தி தெரிஞ்சோடனே இந்த செய்தி அவருக்கு வருது, நபியாக அறிவிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன செஞ்சுருக்கணும் ஒரு யோசிச்சு பாருங்க. அவர் கணிச்ச மாதிரியே அப்து மனாஃபினுடைய குடும்பத்திலேருந்து வராங்க. அவர் எதை முடிவு செய்தாரோ அந்த குடும்பத்திலேருந்தே வராங்க. அபு சுஃபியான் போய் கேட்டாராம், எப்பா நீ சொன்னது மாதிரியே வந்துட்டாரப்பா, நீ சொன்னது மாதிரியே அப்து மனாஃபினுடைய குடும்பத்திலேயே ஒரு நபி வந்துட்டாரப்பா, பயங்கரமான ஆளாக இருக்கிறியப்பா நீ அப்படின்னு. இப்போ நீ போய் அவரை சந்திச்சு முதல்ல முஸ்லீம் ஆகிடலாம்ல அப்படின்னு. ஏன்னா இவர் சிறுக்கே செய்யாதவர், சிலை வணக்கம் வணங்காதவர், அவர் நீ செய்யலாம்லப்பா அப்படின்னு கேட்டார். அப்பா இவர் சொன்னாராம், இந்த யார் உமையத் இப்னு அபீ ஸல்த்ங்கிறவர், நான் எங்கள் ஏரியாவில் பொம்பளைங்கள்ட்டெல்லாம் நான் தான் நபி ஆகுவேன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ போய் முகமது நபி ஏற்றுக்கிட்டேன்டா ஏன் ஏரியாவில் எனக்கு வேறு மாதிரி பேர் ஆகிடும். அதனால அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கிற முடியலை. நீங்கள் அவர் உற்றாதீங்கன்னு சொன்னாராம். நீங்கள் அந்த நபியை உற்றாதீங்க, பிடிச்சிக்கிறீங்க, அவர் தான் அந்த நபி அப்படின்றாராம். பாருங்க, அவர் தான் அந்த நபி என்று கணித்த அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. மாத்த காஃபிரா தான் மூத்தா போனார். கடைசி வரைக்கும் காஃபிரா தான் மூத்தா போனார். ஆனால் அவருக்கு ஒரு கற்பனை இருந்துச்சு, நம்ம நபி ஆகிடுவோம், இல்லை அந்த குடும்பத்தில் வேற யாரோ நபி ஆகிடுவாங்க, இப்படியெல்லாம் கணித்தார்கள்.
ஏன்னா கடைசி நபிக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரியும். அந்த நபியோடு தான் நுபுவத்து முடிய போகிறதே செய்தி கேள்விப்பட்டிருக்கிறார். இதே போல மதீனாவில் ஒருவர் இருந்தார், லுகை இப்னு மாலிக் என்று சொல்வார்கள். லுகை, அவருக்கு அந்த அந்த சஹாபி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்கிறாங்க. மதீனாவில் உள்ளவங்க தான். ரசூலுல்லாஹ் நபி ஆனதுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க, நீங்க நபி ஆகுவீன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படி நான் நபி ஆகுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. எங்க ஊர்ல ஹத்தர்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவரே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு செய்தி. எங்களுக்கு இன்னைக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே உழுவுற மாதிரி கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்க அவர்கிட்ட போய் கேட்டோம், இப்படி நட்சத்திரங்கள்லாம் கீழே வந்து விழுதுல என்ன விஷயம் அப்படின்னு. அவர் மேலே பார்த்தாரு, ரொம்ப படித்தவர். பார்த்துட்டு சொன்னார், நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு செய்தி சொல்கிறேன்டார். எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் அவர் வீட்டு வாசலில் எல்லாரும் கூட்டிட்டோம். என்னதான் சொல்ல போகிறார்? ஒரு நீண்ட கவிதை படித்தார். அந்த கவிதையெல்லாம் நான் பார்த்தேன், தர்ஜுமா பண்ண முடியாது. நீண்ட கவிதை படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு நபி ஒருவர் பிறந்திருக்கிறார் மக்காவிலே. மக்காவிலே ஒரு நபி ஒருவர் பிறந்திருக்கிறார். இவர் மதீனாவில் இருந்து சொல்றாரு, மக்காவிலே ஒரு நபி ஒருவர் பிறந்திருக்கிறார். அந்த பிறந்ததினால்தான் இந்த நட்சத்திரங்களின் ஏற்பாடு, இப்படி போன்ற எரி நட்சத்திரங்கள் ஏற்படுகிறது. அதுவரை ஜின்கள் எல்லாம் ஷைத்தான்கள் எல்லாம் மேலே போய் வந்தார்கள், ஒட்டு கேட்டு வந்தார்கள். அதனால் வந்து ஜோசியக்காரர்கள் இடத்துல சொல்லுவார்கள். ஜோசியக்காரர்கள் ஏறத்தாழ ஒரு அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்போடுதான் அது முடிவு செய்யப்பட்டது. சூரத்துல் ஜின்னில் எடுத்து பாருங்கள், அது போன்ற செய்திகள் நிறைய வாசிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புல என்னென்ன பெரும் பெரும் ஆபத்துகள் ஏற்பட்டுச்சு ஜின்களே பேசிக்கொண்ட நிகழ்வுகள் சூரத்துல் ஜின்னில் இருக்கு. மேலே போக முடியல. போனா எரி நட்சத்திரம் அவர்களை காலி பண்ணுது. அவங்களுக்குள்ள உள்ள அந்த பிளேஸ் அழிஞ்சு போச்சு. இது எங்க வரை தெரியுதுடா? மதீனாவில் ஒருவர் படித்தவருக்கு, வான்களை படித்தவருக்கு அதை தெரிந்து கொண்டு சொல்லி இருக்கிறார். இதை பின்னால் ஒரு சஹாபி லுகைப் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திச்சப்ப சொன்னாங்க. சொன்னப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வர முன்னாடி அவர் மூத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியல, மூத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அடுத்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாராம். இந்த ஹத்தருங்கிறவர் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு, ஒரு நபி வந்துட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாராம். அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, இப்படி ஒரு நபி அல்லாஹ் தந்து விட்டான் என்று. இந்த செய்தியையும் கொண்டு போய் லுகைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் அவரை ஒரு சமுதாயத்தை போல் எழுப்பி கொண்டு வருவான் என்று சொன்னார். ஒரு சமுதாயத்தை போல, லா யபஅத்துல்லாஹு உம்மத்தன் வாஹிதா, ஒரு சமுதாயத்தை போல அவரை கொண்டு வருவான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னார். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் ரசூலை எதிர்பார்த்த கூட்டங்கள் நிறைய இருக்கிறது. தன்னை ரசூலாக கற்பனை கொண்டவர்கள் நிறைய இருந்தார்கள். இல்ல உண்மையான ரசூல் இங்கே தான் வருவாங்க, இப்படி தான் வருவாங்கன்னு சரியா கணித்தவர்களும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட வருகைக்கு பின்னால் வந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் மற்ற நுபுவத்துக்கு முன்னால் ஏற்படாத சில பெரும் அதிசயங்கள் எல்லாம் இந்த நுபுவத்துக்கு முன்னால் ஏற்பட்டது காரணம் தான். இது நுபுவத்தின் வேறு. இப்ராஹிம் நபிக்கு நுபுவத்து உண்டு, மூசா நபிக்கு நுபுவத்து உண்டு, ஈசா நபிக்கு நுபுவத்து உண்டு. அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த நுபுவத்தில் இருந்து தான். நுபுவத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தில் இருந்து அவர்களுக்கு நுபுவத். அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து தான் அசலான நுபுவத். அப்ப அந்த நுபுவத்துக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியுதா? அவங்க கலீலுல்லாஹ், இவங்க ஹபீபுல்லாஹ் வித்தியாசம் தெரியுதா? அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் கொடுக்க மாட்டான்? வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா தான சொல்றான். நான் உங்கள் ரப்பு உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், உங்கள் ரப்பு உங்களுக்கு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? நீங்கள் அதை பொருந்து கொள்வீர்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பான். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அவன் ஏன் இப்படி சொல்கிறான் அல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் அல்லாஹ்ட்ட கேட்டதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஒன்று ஆசைப்பட்டுட்டா அல்லாஹ் உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருவான்.
அதனால தான் ஜிப்ரீல் சொன்னாங்க, என்னை விட அல்லாஹ் உங்கள் அல்லவா நேசிக்கிறான், நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் தந்து விடுவான் என்று சொன்னதுக்கு பிறகு கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மேலே எவ்வளோ மஹப்பத் வச்சுருந்துருக்கான் பாருங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம முஹம்மதுன்னு பேர் வச்சுருக்கோம், முகம்மது வச்சு தான் அப்புறம் பேரை வைக்கும். முகம்மது தனியாக பேர் வைக்க மாட்டாங்க, பேர் வச்சா உமர் ரலியல்லாஹுக்கு பிடிக்காது, அனுமதி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சம்மூ பி அஸ்மாயில் அன்பியா, நபிமார்களுடைய பெயரை கொண்டு பேர் வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நபிமார்களுடைய பெயரை பேராக வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் இப்ராஹிம், இஸ்மாயில் எல்லாம் நபிமார்களுடைய பெயரை வைக்கிறோம். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் இருந்தார், ஸைத் இப்னு கத்தாப். இவங்க உமர் இப்னு கத்தாப். அவங்க மகனுக்கு முகமதுன்னு பேர் வச்சாங்க. வைக்கிறது ஒன்றும் இல்லை, வச்சுட்டு ஒரு தடவை எதை தப்பு பண்ணிட்டான்னு பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க, திட்டுனாங்க, ஏசினாங்க. அந்த நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சகோதரனிடத்தில் பேசினாங்களாம், உன்னுடைய புள்ள தப்பு செஞ்சிருக்கலாம், நீ திட்டுறது ஒரு பையனை தான் திட்டுறா, அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனாலும் இந்த பெயரை சொல்லி திட்டாது, இந்த பெயரை சொல்லி திட்டாது, இது பிஸ்மின் அதீமின் முபாரக்கின், இது ஒரு பரக்கத்தான பேர், பாக்கியமான பேரு, இந்த பேரை சொல்லி திட்டாதா. நீ அந்த எண்ணத்தில் திட்டவில்லை, ஓ மகனை தான் திட்டுறா, ஓ பிள்ளையதான் நீ திருத்த நினைக்கிறா, ஆனா அந்த பேரை சொல்லி நீ முகமது நீ சரியில்லைப்பா, நீ முகமது இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி உருப்படியில்லா போய் இந்த பேரை சொல்லி அப்படி சொல்லாது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னதாக சஹாபாக்கள் எப்படி அந்த பேர். அதனால தான் முகமதுன்னு பேரை வச்சவங்களை பொது இல்லாமல் தொடமாட்டாங்க. நம் முன்னோர்கள் அரசர்களே எப்படி இருந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சில தஃசீர்ல சொல்லி இருக்கிறேன், அரசர்களே எப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படி இப்படி 3 படி இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியின் பிரகாரம், அதுக்காக ஏன்னா இன்னைக்கு 3 படி இருக்குது, 4 படி இருக்குது, இப்படிலாம் இருக்குல்ல. ஒரு செய்தியின் பிரகாரம் ரசூலுல்லாஹ் 2வது படியில் இருந்து 3வது படியில் உட்காந்துருவாங்க, உட்காந்து உரை நிகழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அவங்க முதல் படியில் நின்றுக்கிட்டு 2வது படியில் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் நின்ற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது அல்லவா, ரசூலுல்லாஹ் நிற்கிற இடத்துல நம்ம நிற்க முடியுமா? அவங்க கதிர் என்ன, நம்ம கதிர் என்ன? அல்லாஹ் அவர்களுடைய மகத்துவத்தை எங்கே வச்சிருக்கிறான், அந்த அபூபக்கருடைய மகத்துவத்தை எங்கே வச்சிருக்கிறான் என்று நினைத்து அவர்கள் கால் வைத்த இடத்தில் தான் நான் உட்காருவேன் என்று சொல்லி முதல் படியில் நின்று கொண்டு 2வது படியில் உட்கார்ந்தாங்க சித்திக் நாயகம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வந்தாங்க, நான் எப்படி முதல் படியில் நிற்பது, அது என் கலீல் என்னுடைய நேசர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நின்ற படி அல்லவா அப்படின்னு சொல்லி கீழே நின்றுக்கிட்டு முதல் பிள்ளை உட்காந்துக்கிடுவாங்க. ஒத்துமா எப்படி பாரு, இப்படி இருந்துச்சு. பிந்தைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. இந்த மிம்பர் மேடையில் ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. ரசூலுல்லாஹுடைய மிம்பர் மேடை பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு எழுதுவாங்க. மிம்பர் மேடை இந்த மெஹராபுக்குலாம் நிறைய வரலாறு. உமையாக்கள் ஆட்சி காலம், முஆவியா ரலியல்லாஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க, பெரிய சீலை முஆவியா ரலியல்லாஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் யோசிக்கிறாங்க, மெஹராபை திமஷ்குக்கு மாற்றிடலாமா அப்படின்னு, டமாஸ்கஸுக்கு கொண்டு போயிடலாம் ரசூலுல்லாஹுடைய மெஹராப் அப்படின்னு. அதான் இப்போ சொன்னோம்னா பைத்துல் மக்தஸ் கொண்டு போய். அப்போ மருவான், மதீனாவுடைய கவர்னராக மருவான் இருக்கிறார், அந்த உமையாவுடைய மதீனத்து பிராந்தியத்தின் கவர்னராக. அவர் லெட்டர் எழுதுறோம். மருவான் என்ன செஞ்சார், பேசாமல் மெம்பர் மேடையை தூக்கிட்டு அப்படியே டமாஸ்கஸ் போயிடலான்னு அதை தூக்க நினச்சாரு. அவங்க வரலாற்று எழுதப்பட்டிருக்குங்க, கதை சொல்லலை. இப்படி தூக்குனோனையே எடுத்தெல்லாம் தூக்குனாங்களாம், வானமே இருண்டுருச்சான். அதாவது பேராபத்து வந்தால் எப்படி இருக்கும், எங்க மழை இருட்டிக்கிட்டு வருது வேறு, ஒரு நிலையை பார்த்து தெரிஞ்சிடும் மழை வரப்போகுது, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு வரலாற்று எழுதுறாங்க. அதாவது பேராபத்து ஏதோ ஒன்று வரப்போகுது. எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் இருக்கு, இப்படிதானே இருண்டு வந்தது, மேகங்கள் கருமேகங்கள் அப்படியே நிலவில்லாமல் நின்றதா இல்லையா, அதுபோல பயங்கரமாக இருட்டாயிருச்சு. மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ நடக்க போகுது, பேராபத்து வரப்போகுது, ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருட்டிருச்சு. இவருக்கு பயமாயிருச்சு மருவானுக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நின்ற மெஹராபை மிம்பர் மேடையை அப்படியே வச்சுட்டார். ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுட்டு லெட்டர் எழுதிட்டார். அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறது? அப்போ கலீஃபாக்கள் இல்லை மன்னர்கள் நின்று ஓதலுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிகளை கூட்ட ஆரம்பித்தாங்க. ரசூலுல்லாஹ் நின்றபடி மேலே போயிட்டே இருந்துச்சு. இப்போவும் பாருங்க, இந்த ஹரம்லலாம் பார்த்தா படிகள் நிறைய இருக்கும். ஏன் படிகள் கூட இருந்துச்சுன்னா, இந்த உமையாக்கள் ஆட்சியாளர்கள் பின்னாடி வரும்போது படிகளை கூட்டினாங்க. 5 படி 6 படி 7 படி 8 படி இப்படி படிகளை கூட்டிகிட்டு போனாங்க. இதில் எழுதுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரை கூட இந்த உம்மத்தினர்கள் எவ்வளவு மதித்திருக்கிறார்கள் என்பதை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காலத்தில் அல்ல, ரசூல் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க? உள்ளே இருக்கிறாங்க, தரைக்கு மேலே இல்லை. ரசூலுடைய மறைவுக்கு பிறகும் கூட அவர்கள் மிம்பரை தொடுவதை கூட அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, எங்க மிம்பரை தானங்க தொட்டாங்க, மிம்பரை தொட்டதைக்கே அல்லாஹ்வுக்கு ஒத்து வரல. அதாவுக்குரிய அடையாளத்தை காட்டிட்டாங்க மிம்பரை தொட்டதுக்கு. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேரை ஒருவர் அசிங்கப்படுத்தினால் எப்படி வரும்? அப்ப எந்த அளவுக்கு அந்த பேரையும் அந்த மகத்துவமான அந்த பாக்கியமான உடலையும் அல்லாஹ் நேசிக்கிறான் யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி எனக்கு இப்படி ஒரு கிப்ராவை தந்துருன்னு கேட்கல. அல்லாஹ் புரிந்து கொண்டான். ஹபீப் இப்படி ஏங்குகிறார், அவருக்கு இவ்வளவு பெரிய ஏக்க இருக்குங்கிறத அல்லாஹ் படைச்சவன் அல்லவா, அவனை விட மகத்துவமானவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹு அஅலம். அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு கிப்லாவை என்ன செய்தான்? மாற்றி கொடுத்தான். சில நேரங்களில் நிறைய பேர் மதம் மாறி போன வரலாறு இருக்குது. இந்த உம்மத்தை பல கட்டங்களை சந்திச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் தன்னை நபின்னு அறிவிச்சப்ப ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க பாருங்க, அப்போ மதம் ஆரம்பிச்சாங்க. சில பேர் மதம் மாறி போனாங்க. ரித்தத்தும்பாங்க அரபியில், ரித்தத். மேராஜ் போயிட்டு வந்தோடனே ஒரு சில பேர் நம்ப முடியாமல் ரித்தத் ஆகிட்டாங்க. காஃபிரை கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு காஃபிராருன்னா அந்நியோன்யமாக பரவலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு முர்த்தத்தானவனோட பழகக்கூடாது சட்டம். இஸ்லாமிய கபிரிஸ்தான்ல இடம் கொடுக்கக்கூடாது, அவனை குளிப்பாட்டக்கூடாது, அவனுக்கு தொழுகை கிடையாது. இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போனவன் முர்த்தத்தும்பாங்க அரபியில். அவ்வளோ மோசம். அப்புறம் ரசூலுல்லாஹ் மேராஜ் போயிட்டு வந்தோடனே இந்த உம்மத்துக்கு எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. அதை நம்ப முடியாத ஒரு சில பேர் மதம் மாறி போனாங்க. இங்கே ஒரு கட்டம் கிப்லாவை மாற்றுகின்ற போதே ஒரு சில பேர் மதம் மாறி போனாங்க. அல்லாஹ் எங்கெல்லாம் நம்மளுக்கு பரீட்சை நடத்திருக்க அந்த உம்மத்துக்கு பாருங்க. நபிமார்களை வைத்து, நபிமார்கள் தரப்பட்ட சட்டங்களை வைத்தும் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா தரம் பார்த்து இருக்கிறான். யார் சத்தியவான்கள் என்று பார்த்து இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல உஹது களம் இருந்துச்சு பார்த்தீங்களா, உஹது கலையில் ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போ ஒரு குழப்பம். ஒரு சில பேர் முகமது மௌத்தா போயிட்டாங்க, நம்ம ஏன் இருக்கணும் இந்த மதத்தில் போக ஆரம்பிச்சாங்க ஒரு சில பேர். அதே போல முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையாகவே வஃபாத்தான போது நாங்கள் ஜக்காத்தை தரமாட்டோம், நாங்கள் இந்த மார்க்கத்தில் இல்லை என்று ஒரு சில பேர் பிரச்சனை செய்து வெளியே போனார்கள். அதை ஒடுக்கினார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒடுக்கினார்கள். அதனால தான் அப்படி பிரபலியமான ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், வீட்டுக்கு ஒரு அபூபக்கர் சித்திக் வேண்டும் என்று. ஏண்டா இன்னைக்கு உள்ள சமூகத்தினுடைய பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இல்லை ஒவ்வொரு பாரம்பரியத்தில் ஒரு ரித்தத்து ஏற்பட்டு கொண்டிருக்கு, மனமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஒடுக்குவதற்கு ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வேண்டும் என்று எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆபத்து தெரியாமல் போகுது. இன்னைக்கு யார் எந்த குரூப்பில் இருக்கிறாங்க, யார் காதியானி, யார் அஹ்லே குர்ஆனு, யார் இன்னொரு நபியை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே தெரியலை. நம்ம எல்லாம் முஸ்லீம் தான் சொல்லுவோம். ஷியாக்களும் முஸ்லீம் தான், போராக்களும் முஸ்லீம் தான், பழக்க வழக்க வேறு. ஆனால் கொள்கையில் எவ்வளோ பெரிய முரண்பாடு இருப்பார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிப்லா மாற்றப்பட்டதின் வழியாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பெரிய பரிச்சை வச்சான். யார் ரசூலுல்லாஹ் பின்னாடி இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது. அல்லாஹ் ஏன் கண்டுபிடிக்கணும் யோசிச்சு பாருங்க. மை யுத்தி ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். ரசூலுக்கு ஒருவர் கட்டுப்பட்டு விட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். ரசூலுல்லாஹ் திரும்ப போது திருப்பிடணும். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் முகத்தை திருப்பினா நீங்களும் முகத்தை திருப்புங்கிறான் அல்லாஹ்.
என்ன பேசுனாங்க தெரியுமா? போன வக்து இங்கிட்டு திரும்பினாரு, இந்த வக்து இப்படி திரும்பிட்டாரு, அடுத்த வக்து எங்கிட்டு திரும்ப போறாரு, அப்படி பேசினாங்க. எப்படி இருக்கும் யோசிப்பாரு. உலகத்திலேயே பெரிய சோதனைக்கும் சிரமத்துக்கு ஆளானவர்கள் நபிமார்கள் தான். அல்லாஹ்வுக்கு யார் ரொம்ப நெருக்கமானவர்களோ அவர்கள் தான் பெரிய சோதனைக்கு ஆளாகுவார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யாரு? நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார். இங்க திரும்பி தொழுகிறார் லுகர, அசரை இங்க தொழுகிறாரு, மகரிபுக்கு அந்த பக்கம் திரும்பிடுவாரோ அப்படி சில பேர் பேசினாங்க. ஆனால் ஒரு சில பேர் சஹாபாக்கள் பல பேர் ரசூலுல்லாஹ் எங்க திரும்பினாலும் சரி ரசூலோடு சேர்ந்து நாங்களும் திரும்புவோம் என்று திரும்பிக் கொண்டார். அதைதான் அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முதலில் சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பி விடுங்கள், அந்த புனிதமான பள்ளியை நோக்கி திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது எங்க இருந்தாங்க? மஸ்ஜிதுல் மதீனாவில் இருந்தாங்க, மக்காவில் இல்லை. அதனால தான் மக்காவில் இருக்கிறவங்க நேரடியாக காபாவை நோக்கணும்னு சொன்னோம். ரசூலுல்லாஹ் இருந்தது மதீனாவில், பள்ளிவாசலை நோக்கினா போதும். மஸ்ஜிதுல் ஹராமுடைய இந்த பள்ளிவாசலுடைய அந்த லைன் நோக்கினா போதும். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. அப்ப நம்ம எங்க நோக்கிறோம்? நம்ம மேற்கே இருக்கக்கூடிய மேற்கேன்னு சொல்லுவோம், ஏன்னா மேற்கே அந்த லைன் இருக்கிறதுனால மேற்கே. இதை அமெரிக்கா உள்ளவங்க கிழக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கே எங்களுக்கு காபா இருக்கும்பாங்க. இந்த பக்கம் உள்ளவங்க தெற்கேன்னு சொல்லுவாங்க, மதீனாவில் உள்ளவங்க தெற்கே எங்களுக்கு விளாம்பாங்க. சொல்லிக்கிறோம், பழக்க வழக்கத்தில் அப்படி சொல்லிக்கிறோம். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தி சொல்லிவிட்டு அடுத்து நம்மள்கிட்ட சொல்லலாம், வஹைதுமா குந்தும் ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, எத்தனை வானத்தை நோக்கி போனாலும் சரி, எந்த சந்திரனுக்கும் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இந்த திசையை நோக்கி உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இது இல்லைன்னு சொன்னா தொழுக ஃபஸாதாயிரும். அடுத்து ஒரு செய்தி சொன்னா பாருங்க, இன்னல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், லயஅலமூன, அவர்களுக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்கு தான் லேங்கிற ஒரு வார்த்தையை வச்சு யாழமூனன்னு போட்டு வச்சிருக்கிறான் அல்லாஹ். வெறும் யாழமூனண்டாவே தெரியும்னு அர்த்தம், அவர்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னு ஒரு லாம் ஒன்று வந்துருக்கு. நல்லாவே தெரியும்னு சொல்லுவோம்ல, நிச்சயமாகன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு. லயஅலமூன, அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னஹு, இப்படி கிபிலாவை அல்லாஹ் மாத்தியது, இங்கிருந்து இங்க மாத்தியது அல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் வந்த உண்மைதான். இது பொய்யான செய்தி அல்ல, இது பொய்யான செய்தி அல்ல, அல்லாஹ் சொன்ன உண்மையான செய்தி தான் என்பது யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும், நஸ்ரானிகளுக்கு தெரியும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியதான் செய்யும். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி தெரியும்? ஏண்டா முகமது நபியை பற்றி இந்த குர்ஆன்ல சொல்லப்படாத அளவுக்கு தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மார்க்கத்தை பற்றி நம்ம குர்ஆனில் சொல்லப்படாத அளவுக்கு தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏண்டா அது முன்கூட்டி வந்த செய்தி. முந்தைய வேதங்களில் சட்டங்கள் கம்மி தான், அதிகமான செய்தி என்ன தெரியுமா? இந்த உம்மத்தை பற்றியும் ரசூலுல்லாஹை பற்றியும் தான் சொல்லப்பட்டுருச்சு. ஏன்னா அதுக்கடுத்து கடைசியாக வர்றது இப்படி தானே. இதை பாருங்க, லாஸ்ட்டாக சிஎம் வருவார், அதுக்கு முன்னாடி என்னென்னமோ வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த வேதம் வருவதற்காக, நம்ம நபி வருவதற்காக ஏற்பாடாகத்தான் அந்த வேதங்கள் எல்லாம். ஒரு சில சட்டங்கள் அதுக்கு நிகராக இந்த ஏற்பாடுகளும் இருந்தது. அதனால தான் இந்த வேதத்துக்கு முஹைமினன் அல்லாஹ் சொல்லுவான். அந்த வேதங்களை எல்லாம், அந்த சட்டங்களை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய வேதம் இது, அப்படிப்பட்ட வேதம் இது. அப்ப அந்த வேதங்கள் என்ன சொல்லுச்சு? முகமது நபி உண்மையாளர், வரப்போகிறார், முபஷ்ஷிரம் யாத்தி மின்பாதி இஸ்முஹு அஹ்மத், அஹ்மதுன்னு ஒரு நபி பின்னாடி வரப்போகிறாருங்கிற நல்ல செய்தி சொல்வதற்கு தான் தௌராத், அந்த செய்தியை சொல்வதற்கு தான் இன்ஜீல். அப்ப எவ்வளவு செய்தி அதில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி வருவாங்க, நல்லா படித்தவர்கள் தான், வேதங்களை படித்து நல்லா தெரிந்து வைத்தவர்கள் தான். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இப்படி கிபிலா மாற்றப்படுங்கிறதும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு இவர் மார்க்கத்தில் விளையாடுறாரு பாருங்க. இந்த உம்மத்தை இங்கிட்டு தொழு வைக்க சொல்றாரு, அப்புறம் இங்கிட்டு தொழுவுங்கிறாரு, அடுத்து என்னென்னமோ சொல்ல போறாரு அப்படின்னு குழப்பி விட்டாங்க. இந்த வேலையை யூதர்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை சமுதாய பிளவுகளால் ஏற்படுத்தக்கூடிய வேலையை
இந்த யூதர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் இங்கே ஒன்று கவனிக்கணும், தெரியாமல் தப்பு செய்கிறோம், இதை அல்லாஹ் மன்னிச்சிருவான். தெரிஞ்சே தப்பு செய்கிறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்டனை கொஞ்சம் கூட தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவன் நாடினால் மன்னிக்கலாம், அது வேறு விஷயம். தெரிஞ்சு தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியல, என்ன அர்த்தம்? அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், வமல்லாஹு பிகாஃபிலி அம்மா யஅமலூன். அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் அல்லாஹு தஆலா கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, பாராமுகமெல்லாம் அல்லாஹ் இல்லை, எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். என்ன செய்தி செஞ்சாலும் சரி, அந்த செய்திகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. கிராமன் காத்திபின் மலக்கு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க பதிவு செய்கிறாங்க. நமக்குன்னு சாட்சிகள் இருக்கா இல்லையா, அதுகள் பதிவு செய்கிறது. நம்மளோட உறுப்புகளை வச்சு அல்லாஹ் சாட்சி சொல்ல வைக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க கண்டுகொள்ளாமல் இருக்கிற நினைக்க வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு இந்த செய்தியை சொல்றான். யூதர்களுக்கு சேர்த்து தான் இந்த செய்தியை சொல்றான். மதீனாவில் தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ மதீனாவை சுற்றி தான் யூதர்கள் இருக்கிறார்கள். மதீனாவை சுற்றி தான் யூதர்கள் வாழ்கிறார்கள். ஒரு சில யூதர்கள் இதற்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஒரு சில யூதர்கள் இந்த ஆயத்துகள் எல்லாம் வந்ததற்கு அப்புறம் ஒரு சில யூதர்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. ஒரு சில பேர் பிடிவாதமாக கடைசி வரையும் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, யூத தலைவர், அவங்க வாப்பா, இவரும் யூத தலைவர் தான். இந்த தோழரும் யூத தலைவர் தான். பாப்பாவும் தலைவராக இருப்பாங்க, பிள்ளையும் தலைவராக இருப்பார்ல. அந்த மாதிரி உள்ள லீடர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே, நீங்கள் சொல்வதெல்லாம் தௌராத்தில் இருக்கிறது, நீங்கள் என்ன தௌஹீதை போதிக்கிறீங்களோ, என்ன சட்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்றீங்களோ, அதெல்லாம் தௌராத்தில் இருக்கு நாயகமே என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபிடிச்சு கலிமா சொல்றாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப யூதர்களுக்கு நல்லாவே தெரிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே, இப்படி கிப்லா மாற்றப்படும் என்பது அல்லாஹ்வின் ஏற்பாடு தானே. இத்தனை ஆண்டுகள் 17 மாதங்கள் இந்த திசையை நோக்கி தொழுவனும், 17 மாதத்துக்கு பிறகு இங்கே நோக்கி தொழுவனும் என்பது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அதை தான் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஆனால் இவர்களுக்கு பிடித்த கிப்லாவை நோக்கி இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து விட்டு இப்போது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு திசையை நோக்கி அவர்கள் திரும்பியதால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் காரணம். பிடிச்சதை செய்யும் போது பாராட்டுவதும், பிடிக்காத போது அவர்களையே தூற்றுவதும் யூதர்களுடைய குணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்காத பல சிறப்புகளை கொடுத்திருந்தான். எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல. அந்த மாதிரி சிறப்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஏண்டா, இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்துவதற்காக. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த சிறப்புகள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றை சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஅதீது ஹம்ஸன், 5 விஷயங்கள் நான் தரப்பட்டிருக்கிறேன், லம் யுஅதஹுன்ன அஹதும் மினல் அன்பியாஇ கப்லி, எனக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தரவில்லை, யாருக்கும் தரவில்லை, எனக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5ஐயும் வரிசை இருக்கிறார்கள். நுஸீரத்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரி, ஒரு மாதம் தொலைதூரத்துக்கு அப்பால் இருக்கிற எதிரி என்னை பார்த்து பயந்து விடுவான், இஸ்லாமிய படையை பார்த்து பயந்து விடுவான். அப்படி ஒரு உதவியை அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்போ எந்த நபிக்கும் தராத ஒரு 5 சிறப்புகளை எனக்கு தந்திருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, ஒரு மாத தொலைதூரத்தின் பயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன். ரெண்டாவதாக, இந்த நிலத்தில், பூமி பந்தில், இந்த பூமியிலே சுத்தமான எந்த இடத்திலும் நின்று தொழுவ முடியும் இந்த உம்மத். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முந்தைய உம்மத்திலெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துக்கு வந்து தான் தொழுவ முடியும். அதே மாதிரி இதில் தான் சுத்தம் செய்யணுன்ற ஒரு நிலை இருந்துச்சு. டைமுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ஐயுமா ரஜுலின் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் எந்த ஒருவர், அவர் எங்கிருந்தாலும் சரி, அதற்கு துஸ்ஸலா, தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஃபல் யுஸல்லி, தொழுது விடலாம்.
தொழுகை நேரம் வந்தால் தொழுது விடலாம், எந்த இடத்தில் என்றாலும் தொழுது விடலாம். ஒரு இடத்துக்கு ஒன்று கூடிதான் தொழுகலாம் இல்லை. ஆனால் சிறப்பு இருக்கிறது. ஜமாத்துக்கு இத்தனை சிறப்புன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒருவர் ஜமாத்துக்கு வர முடியல, தொழுகை நேரம் வந்துருச்சு, வர முடியாத ஒரு நிலையில மாட்டிக்கிட்டாருடா, தொழுதுலாம். அவர் எங்கும் தொழுவலாம், சுத்தமாக இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து சொன்னார்கள், ஒஹில்லத்திலில் கனாயிம், போரில் கிடைக்கிற பரிசுகள், போர் பரிசு, அந்த கனிமத்து பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு, முன்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாது. மேலேருந்து ஒரு நெருப்பு வரும், கரிச்சிட்டு போயிடும், அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. கரிச்சா கபூலாயிருச்சு, இல்லைண்டா தொடக்கூடாது, ஹராமான பொருள். ஆனால் எனக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், காரன் நபியு இபாது இலா கௌமிஹி ஹாஸா, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஒரு சமுதாயத்துக்குத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள், ஒரு கூட்டத்துக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். நான் மொத்த மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், மொத்த பேருக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசியாக உஅதீது ஷஃபாஅ, எனக்கு பரிந்துரை என்ற மகத்தான பாக்கியம் தரப்பட்டிருக்கிறது. நான் தான் பரிந்துரைக்க முடியும், வேற எந்த நபியும் கிடையாது. நாளை மறுமையில் எந்த நபியும் கிடையாது. அவங்கள்ட்ட நுபுவத் இருக்குது, ஆனால் ஷஃபாத் கிடையாது. ஆனால் இந்த நுபுவத்துக்கு தான் ஷஃபாத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், விசேஷமாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்து எவ்வளவோ வெயிட்டானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய சிறப்பு முந்தைய நபிமார்கள் யாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தரவில்லை, எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அத்தகைய உயர்ந்த உம்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் வாழ்வதற்கும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சட்டங்களை பின்பற்றி வாழ்வதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அல்லாஹ்விடத்தில் தேடி பெற்றார்களோ அந்த புனிதமான காபாவை, புனிதமான மஸ்ஜிதுல் ஹரமை எப்போதும் முன்னோக்கியவர்களாக, அதை மதித்தவர்களாக வாழக்கூடிய, இஸ்லாமிய சட்டங்களை பேணி வாழக்கூடிய, அதை மதித்து வாழக்கூடிய உம்மத்தாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி